இந்த நாளிலும் யோசுவாவை தொடர்ந்து பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா, ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஒரு பெண் தலைமைத்துவத்தை நம்ம பேசணும். ஏன்னா இன்னைக்கு இந்த பெண் தலைமைத்துவம் என்பது திருச்சபைகளிலும் சமுதாயத்திலும் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. திருமறையில் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை நம்ம எடுத்துரைப்பது ரொம்ப கடினம். ஏன்னா இந்த சமுதாயம் சரி, நாம் வாழுகின்ற இந்த கலாச்சாரம் எல்லாமே வந்து ஆணாதிக்க சிந்தனை இருப்பதனால கண்டிப்பாக திருமறையில் பெண்கள் அப்படின்றத பேசணும் என்பதற்காக வாரம் ஒரு பெண்களை நாம் முக்கியத்துவம் படுத்துகிறோம். முதல் வாரத்தில் சாராளை குறித்து பேசணும், அடுத்த வாரம் மிரியாமை குறித்து பேசணும், இந்த வாரத்திலே நாம் ராகாபை குறித்து பேசுகிறோம். பொதுவாகவே என்கிட்ட அன்னைக்கு பேசும்போது கூட சொன்னாங்க, பொதுவாக விசுவாசத்தில் முக்கியமான பெண்களை தான் நம்ம பார்ப்போம், ஆனால் மிரியம் எங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னாங்க. அதே போல் ராகாப் என்பது பேசப்படாத ஒரு கதாபாத்திரமாக ஒரு முக்கியத்துவம் படுத்த ஒரு நபராக இருக்கிறார். ஆனால் அவரை பற்றி பெருசாக நம்ம என்ன பண்ணுறது கிடையாது, திருச்சபைகளில் பேசுவதே கிடையாது. என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். ஏன் ராகாபை குறித்து பேசுறது கிடையாது? வேசி தான். அவர்கள் யாரு? வேசி. ஆனால் அந்த வார்த்தையே எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாத ஒரு வார்த்தை. என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை மாதர் அப்படின்னு சொல்லலாம். ரைட், விலை மாதர் கொஞ்சம் டீசெண்டான ஒரு இதுவாக இருக்கும். இதில் திருவிழியத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அவருக்கு யாரோ வச்சிருக்கீங்களா திருவிழியம்? ரெண்டாம் வசனத்துல, ரைட், முதல் வசனத்தில் அவர்கள் சென்று வாசிங்க. விலை மாதுவின் வீட்டுக்கு வந்தார் அப்படின்றது இதுதான் காரணமாக இருக்கும். அந்த அம்மாவுடைய ப்ரொஃபஷன், அவங்க செய்கிற தொழில் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தொழிலாக இருப்பதனால அவருடைய முக்கியத்துவத்தை நாம் யோசிக்கிறதே கிடையாது. திருமறையிலும் சரி, இயேசு ஆண்டவருடைய பிறப்பில் அவங்களுடைய முக்கியமான ரோல், அதாவது ரொம்ப கீ ரோல் வந்து ராகாப் வந்து பிளே பண்ணுறாங்க. ரைட், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். அறிமுகம் பார்க்கும்போது ராகாபின் கதை எங்கே நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, செரிகோவுடைய சுவர்களுக்கு பக்கத்தில் நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த 2ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா நமக்கு அது தெரியும். எரிகோவுடைய ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது ராகாப் அண்டே ஆள் அனுப்பி வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்க வந்தவர்கள். இதுல இருந்து ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டவுன், அந்த டவுன்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா நகரமும் எல்லா பட்டணமும் இப்படிதான் இருக்கு. இந்த நகரத்துக்கு மையத்துல இருக்கிறவங்க யாருன்னா அதிகாரம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இந்த நகரமோ ஒரு கிராமமோ இல்லை வந்து ஒரு பெரிய சிட்டியோ பார்த்தீங்கன்னா அதோடைய ஓரங்கள்ல யார் இருப்பார்கள் என்றால் வாழ்விழந்தவங்க, பெரிய செல்வாக்கு இல்லாதவங்க, பணம் இல்லாதவர்கள், ஏழை எளிய மக்கள். அடுத்தது இந்த இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் தான் எங்க இருப்பாங்க, இந்த ஓரங்களில் இருப்பாங்க. அதனால்தான் அவங்களுக்கு ஆங்கிலத்தை மார்ஜினலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுடைய ஊழியமும் பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்களில் இருக்கிறவர்களுக்கு தான் அவருடைய ஊழியம் இருந்தது, மையத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. எப்பவுமே மையத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஆட்களாக, அதிகாரம் நிறைந்தவாக, செல்வாக்கு நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த ஓரங்களில் இருக்கிறவங்க பாவப்பட்ட ஜனங்க. அதனால ஏசாமி கலிலேயாவை சுற்றிலும் வந்தார் அப்படின்னு தான் இருக்கும். கலிலேயாவுக்குள் வரல, அவரு கலிலேயாவை சுற்றிலும் வந்தார் அப்படின்னும் போது, சுற்றிலும் வரும்போது இயேசுடைய காலகட்டத்தில் யார் சுற்றிலும் இருந்தார்கள் என்றால் மீனவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், பலவீனமானவர்கள், நகரத்துக்குள் அனுமதிக்கப்பட முடியாதவர்கள், பிசாசு பிடித்தவர்கள், பேய் பிடித்தவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் தான் அந்த கிராமங்களிலும் அந்த நகரங்களிலும் ஓரங்களில் இருக்கிறார்கள். இன்னைக்கும் நகரம், நம்ம ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டா கிராமத்தை சுற்றி எதுதான் இருக்கும், சேரியும் காலனியும், அடுத்தது மற்ற தேவையில்லாத காரியங்கள் தான் எதை சுற்றி இருக்கும், ஒரு கிராமத்தையும் ஒரு நகரத்திற்கு. இது காரணம் என்னவென்றால் இவர்கள் தான் ஊருக்கு புறமாக்கப்பட்டவர்கள், ஓரங்களில் இருக்கிறவர்கள், வாழ்விழந்தவர்கள். ஆனால் இயேசுடைய ஊழியம் இப்படிப்பட்டவர்களுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா
ஜெரிகோ அப்படின்றது, எரிகோன்றது வந்து என்னது, அந்த கோட்டை சுவர் மதில்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்ப அந்த மதில் என்னவா இருக்கும், அந்த பெரிய நகரத்துக்கு என்னவா இருக்க போகுது, அது பாதுகாவலா ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது, ஓரமாக இருக்க போகுது. இந்த ஓரத்துல தான் எந்தம்மா வசிக்கிறாங்க, ராகாப் வசிக்கிறாங்க. அப்ப இவங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு இவங்களுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. ஊருக்குள்ள வாழ்றதுக்கு இவங்களுக்கு அனுமதி கிடையாது. காரணம் இவங்களுடைய வாழ்வு சார்ந்த தொழில். அதனால இந்த ஊராலே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் யார் இருக்கிறாங்க, ராகாப் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது ராகாபை குறித்து இரண்டாவது குறிப்பு, அவள் ஒரு வெளிநாட்டை சார்ந்தவர் அப்படின்றாங்க. அவங்க வந்து அந்த சொந்த மக்கள் கிடையாது. அவங்க வந்து அங்கிருந்து வந்த வெளியே ஊர்ல இருந்து வந்தவங்களாக பார்க்கப்படுகிறது. அந்த சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய தைரியம் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது, அவர்கள் கடவுளுடைய செயல்பாட்டை புரிந்து கொண்டு கடவுளுக்கு உதவுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இவருடைய வாழ்வை 3 விதமாக பிரிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தின் அடிச்சுவடுகள், நம்பிக்கையில் ஒப்புதல் அப்படின்றதுல. இப்ப யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்பதையும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். She knew what gonna happen. அவள் விசுவாசிக்கிறாள். யாரை விசுவாசிக்கிறாள்? இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தரை யார் விசுவாசிக்கிறார்? ராகாப் என்கின்ற விலை மாது விசுவாசிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். கானானியர்களுக்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது, இஸ்ரவேலர்கள் நம்மை அழிக்க வரப்போறாங்கன்ட்டு. ஆனா அப்ப கூட அவங்க அந்த கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல. எந்த கடவுள் மீது? இஸ்ராயேலுடைய கடவுள் மீது நம்பிக்கை வைக்கல. மாறாக அவங்க பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண்மணி அந்த கடவுளை விசுவாசிக்கிறார், நம்புகிறார். அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுடைய கர்த்தர், ரைட்டா, உங்கள் கர்த்தர் இந்த தேசத்தை உங்க கையில என்ன பண்ணிட்டாரு? எப்போ சொல்றாங்க இந்த வார்த்தை? அந்த அம்மா சண்டை ஆரம்பிக்கல, யோசுவா உள்ள வரவே இல்லை. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவே உங்களை குறித்து பயமும் திகிலும் உங்க எதிரிக்கு கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுள் அவர் பராக்கிரம் செய்கிறவராக இருக்கிறார். இவங்க எதுவுமே பண்ணல, சண்டைக்கு ஆரம்பிக்கவே இல்லை. இப்பதான் சண்டையோட முதல் லெவல்ல இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஒற்றர்களை அனுப்புகிறார்கள். இவங்களுடைய பலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே போல இவங்க யார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. அதனாலதான் அந்த அம்மா தைரியமா சொல்றாங்க, சண்டை ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த சண்டை நடந்தா கண்டிப்பா யார் தான் ஜெயிக்க போறா? இஸ்ரவேலர்கள், உங்கள் கடவுள் தான் ஜெயிக்க போறார். அது நல்லா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் இந்த தேசத்தை உங்கள் கையில் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். இந்த அம்மா ஒரு தீர்க்க தரிசனமாவே சொல்றாங்க. யாரு? யார் அந்த அம்மா? விலை மாது, ரைட்டா, விலை மாது. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று ஒரு இறைவாக்கு உரைக்கிறார்கள். ஒரு வாக்குத்தத்தத்தின் விசுவாசத்தின் பற்றுறுதி அறிக்கையை அந்த அம்மா மேற்கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க அந்த வசனத்துல. ரைட். உங்களை பற்றி எங்களுக்கு திகில். மக்கள் கதிகலங்கி திகில் அடைந்து நிற்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஜனங்க எங்கெல்லாம் போறாங்களோ கடவுள் அவங்க கூட என்ன பண்றாரு? போறாரு. அவங்க எங்க பயணம் செய்தாலும் கடவுள் அவர்களோடு என்ன பண்றாரு? பயணிக்கிறாரு. பகல்ல அவங்க கூட இருக்கிறாரு, ராத்திரியில அவங்க கூட இருக்கிறாரு. அவங்களுக்கு எதிராக யாரு வந்தாலும் பயந்து போறாங்க. இன்னும் அந்த 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 அவங்க சுற்று வட்டாரத்துல மிக வலிமையான தேசம் எதுனா எகிப்து. எகிப்தியர்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லா இடத்துல என்ன ஆயிடுச்சு? பரவிடுச்சு. எகிப்துடைய படைகளை என்ன பண்ணாங்க? கடல்ல அமிழ்த்தி கொலை செய்து போட்டாங்க. அந்த அளவுக்கு எகிப்தியர்களுக்கு இவர்கள் செய்த அந்த செய்தி சுற்றி இருக்கிற எல்லா நாடுக்கும் பரவி இருக்கு. எகிப்துக்கே இந்த நிலைமைனா நமக்கு எப்படி? அந்த ஒரு பயம்தான். எகிப்தியர்களே இவங்க இப்படி பண்ணிட்டாங்கப்பா, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், அந்த ஒரு திகில் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வராங்கன்னா அப்படியே பயந்து நடங்குவாங்க. நம்முடைய வரலாற்றுல கூட நமக்கு தெரியும், அலெக்சாண்டர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவ்வளவுதான், அந்த ராஜா சண்டே போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? போய் சரண்டர் அணிஞ்சிருவாங்க. ஏன்னா அலெக்சாண்டர் எங்க போனாலும் அவர் என்ன பண்ணுவாரு? ஜெயிப்பார். அந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் எங்க போறாலோ அந்த நாட்டை கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? சுதந்திரமாக கொடுத்துருவார் என்பது ஒரு நம்பிக்கை. உங்களை குறித்து
எங்க தேசத்துல என்ன உண்டாயிருக்கிறது? திகில் உண்டாயிருக்கிறதுன்றாங்க. அடுத்தது வாசிங்க. ரைட். உங்களை குறித்து என்ன பண்ணிட்டாங்க? சண்டை போட்டு சோர்ந்து போன ஒரு அர்த்தம் இருக்குது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க? சோர்ந்து போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னவென்றால் இவருடைய கடவுள் மீதான அவர்களுக்கு பயமாக. அடுத்தது வாசிங்க. இப்ப சொல்றாங்க பாருங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போன பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இப்ப யாரு கூட எல்லாம் இவங்க சண்டை போட்டான்ற லிஸ்டே சொல்றாங்க. யோர்தானுக்கு அப்புறம் எமோரியர்களையும் சீகோனுக்கும் கோபுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்போ வெறும் எகிப்து மட்டும் இல்ல, செங்கடலை பிரித்தது மட்டுமல்ல, யோர்தானை கடந்தது மட்டுமல்ல, முக்கியமானது 2 ராஜாக்கள் எமோரியர்கள் சீகோனர் இவங்களுக்கெல்லாம் நீங்க பண்ணது எல்லாமே எங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க? கானானியர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவர்களை குறித்தும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீதான விசுவாசத்தை குறித்து சொல்கிறதாக பார்க்கிறோம். ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும், கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா எது அடிப்படையா இருக்கிறது என்றால் விசுவாசம் அடிப்படையா இருக்கிறது. இந்த அம்மா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா அந்த அம்மா யாரை விசுவாசிக்கிறாங்க? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விசுவாசிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். அதே போல இன்னொரு குறிப்பு என்னவென்றால், கர்த்தர் கண்டிப்பா தன் மக்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்பதை அந்த அம்மா என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறார்கள். அடுத்தது அவங்களுடைய விசுவாச பயணத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். யாருடைய விசுவாச பயணத்தை? இஸ்ரவேலருடைய விசுவாச பயணத்தை. கர்த்தர் எப்படி இந்த ஜனத்தை ஓங்கிய புயத்தானாலும் பலத்த இதனால அவர்களை வழி நடத்தி வந்தார் என்பதை இந்த மக்கள், குறிப்பாக இதுல ஊருக்கு புறம்பாக்கப்பட்ட விலை மாது ஆகிய ராகாப் அறிந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த விசுவாசம் ராகாப் இடத்துல ரொம்ப பெரிதாக காணப்படுகிறது. 2வது குறிப்பு அவங்களுடைய தைரியம். யாருடைய தைரியம்? ராகாபுடைய தைரியம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் மற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த அம்மா கானானியர் கிடையாது. எந்த அம்மா? ராகாப் கானானிய பெண் கிடையாது. அடுத்தது கானானியர்களுக்குள்ளாக அவங்களும் வேற்று மதத்தை வணங்குறவங்க. இவங்க சொந்தமா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிறவங்க அல்ல. இவங்க இருக்கிற நாடும் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. இவங்க எல்லாமே யாருதான்? இந்த அம்மாவுடைய இது பொறுத்த மட்டும் இவங்க புற இனத்தார், கடவுளை அறியாத ஒரு விசுவாசத்திலிருந்து வந்தவங்க. ஆனா ஒரு கடவுளே அறியாத இந்த அம்மா கடவுளை குறித்து ஒரு விசுவாச அறிக்கையை சொல்றாங்க. என்னன்னா, இவ்வளவு தேவன்கள் இருக்குது, ரைட்டா? ஆனா உங்க தேவன் தான் மேலே வானத்திலும் கீழே பூமிக்கும் தேவனானவர். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு புற இனத்தார் நம் தேவனை குறித்து அவ்வளவு அழகான ஒரு விசுவாச அறிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். இந்த வசனத்தை நம்ம பெருசா எடுத்து பார்க்கறது உண்மையிலே சொன்னா இதோட அழகான வாக்குத்தத்தத்தின் செய்தி. நம்ம மாசத்தோறும் இந்த வாக்குத்தத்தத்தின் செய்திக்கு ஒரு வசனம் எடுக்கிறோம்ல, உண்மையிலே இந்த வசனத்தை எடுத்து அவ்வளவு விஷயம் பேசலாம். ஆண்டவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாயிருக்கிறார். அவர் மேல மட்டும் இல்ல, இங்கே அவர் தான் தேவன். யார் சொல்றாங்க? ஒரு புற இனத்தார் அவ்வளோ நம்பிக்கையாக அந்த அம்மா தைரியமாக அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். அடுத்தது இந்த அம்மா செய்யற ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த ஒற்றர்கள் 2 பேர் வராங்க. இந்த 2 ஒற்றர்களை அனுப்பி வைக்கிறது யாரு? யோசுவா அனுப்பி வைக்கிறார். காரணம், எப்படி எந்த வகையை போய் நம்ம என்ன பண்ணலாம்? சண்டை போடலாம். அந்த கோட்டைக்கு பின்னாடி, அந்த கோட்டை மதில் சுவருக்கு பின்னாடி என்ன இருக்கு என்று தெரிந்து கொள்ளணும்னு யார் ஆசைப்படுறாங்க? யோசுவா ஆசைப்படுகிறார். அதனால என்ன பண்றாரு? யாரை அனுப்புகிறாரு? உளவாளிகளாகிய 2 பேர் அனுப்புறாரு. இந்த அம்மா அந்த நாட்டுடைய ராஜா ஒரு தூதுவரை அனுப்புறாரு. என்ன தூதுவரை அனுப்புறாரு? உன்கிட்ட 2 ஆட்கள் வந்திருக்கிறானுங்க, அவனுங்க நம்ம தேசத்தை உளவு பார்க்க வந்திருக்கிறானுங்க, அவனுங்க என் மரியாதை என்ன பண்ண என்கிட்ட
ஒப்படைச்சிருன்னு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ ராஜா கேட்கிறாரு, கண்டிப்பா என்ன பண்ணிடலாம், அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டா ராஜா நமக்கு என்ன பண்ணுவாரு? சன்மானம் கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த அம்மாவுடைய தொழில் என்ன? பணத்திற்காக தன் சரீரத்தை விற்கக்கூடிய ஒரு மகளாக இருக்கிறார்கள். ரைட்டா? இப்ப இந்த அம்மாவுக்கு எது ரொம்ப முக்கியம்? பணம். இப்போ இந்த அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம் நினைச்சிருந்தா கண்டிப்பா அவங்கள என்ன பண்ணிருக்கலாம்? காட்டி கொடுத்திருந்தா கண்டிப்பா ராஜா என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா அவங்களுக்கு உதவி செய்திருப்பார், ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்திருப்பார். ஆனா இதை விட அவளுக்கு எது முக்கியமா தோணுச்சு? ஆண்டவர் முக்கியமா தோணும். அந்த அம்மாவுடைய டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியமானது. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இல்லம்மா 3ஆம் வசனத்தை வாசிங்க. ராகாப் பண்டிகைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டிற்குள் பிரவேசித்த மனுஷர்களை வெளியே கொண்டு வா. ஏன்னா அந்த அம்மா வீட்டுக்கு நிறைய மனுஷங்க வருவாங்க. காலையில இருந்து நிறைய பேர் வந்து போயிருக்கலாம். ஏன்னா அந்த அம்மாவுடைய தொழில் அப்படி. இப்போ உன் வீட்டுல இருக்கிற மனுஷன் என்ன பண்ணு? வெளியே அனுப்பு. ஏன் வெளியே அனுப்பு அப்படின்னு கேக்குறாங்க. வாசிங்க. அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார். அந்த ஸ்திரீ இரண்டு மனுஷர்களையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து ரைட். அந்த அம்மா சொல்றாங்க, கரெக்டு தான், இல்லைன்னு மறுக்கல. பொதுவாகவே ஒரு விஷயம் நீங்க ஒரு பொய் சொல்றீங்கன்னா சொல்லுவாங்க என்னன்னா, அதுல பாதி உண்மை இருக்கணும், பாதி பொய் இருக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. நீங்க எப்பயாவது பொய் சொல்லணும்னு கத்துத்தரல சொல்றேன். நீங்க ஒரு பொய் சொல்லணும்னா அதுல என்ன இருக்கணும்? பாதி பொய் இருக்கணும், பாதி உண்மை இருந்தா தான் அதை என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. இந்த அம்மாவும் பாதி உண்மை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி ஆள் வரவே இல்லைன்னு சொல்ல, மெய்யா தான் வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாயங்காலம் ஆறுறதுக்குள்ள விளக்கு வைக்கிறதுக்குள்ள வாசிங்க தொடர்ந்து. என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், அவர்களை பிடித்துக்கொள்ள. இந்த அம்மாவை வழி சொல்றாங்க. நீங்க சீக்கிரம் பண்ணனா பண்ணலாம், அவர்களை இது பண்ணலாம்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறாங்க. ரைட்டா? உண்மையிலே இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. ராகாபுடைய இந்த தைரியம் ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயங்கடி ஒருவேளை அவங்க தேடி இந்த மனுஷங்க உள்ள இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருந்தா ராகாப் என்ன பண்ணிருப்பாங்க? வெட்டியிருப்பாங்க. ராகாபே கொலை செய்திருப்பார்கள். இன்னும் வேவுக்காரர்களுக்கு நீ என்ன பண்ற? இடம் கொடுக்குறியா? உடந்தையா இருக்கிறியா? தேசத்தை அழிக்க பாக்குறியான்னு சொல்லி கண்டிப்பா ராஜா என்ன பண்ணிருக்கலாம்? இந்த அம்மாவை மரண தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனா அதை பத்தி இவங்க கவலைப்படல. முதல்ல பணத்தை பத்தி கவலைப்படல, ரெண்டாவது தன் உயிரை பற்றி கவலைப்படல. அந்த அம்மா ஒரே ஒரு காரியம், கடவுளுக்கு உண்மையா இருக்கணும், கடவுளுக்கு நம்ம உதவி செய்யணும், கடவுளுடைய மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கிலே அங்கே அவர்களை ஒளித்து வைக்கிறதாக நாம் பார்த்து இவரிடத்துல என்ன பண்றாங்க? போய் சொல்றாங்க. அவங்க போயிட்டாங்க சார், கிளம்பி போயிட்டாங்க, நீங்க வந்து சீக்கிரம் போய் பாருங்க, அவங்க இருக்கலாம் அப்படின்றது. ரைட். இவங்களுடைய அந்த தைரியம் இரண்டாவது குறிப்பு, அதான் நான் சொல்ல வேண்டியது. இந்த தைரியத்தின் அடிச்சூடுகள் நம்பிக்கையின் செயல்பாடுகளாக நாம் பார்க்கிறோம். ரைட். மூணாவது குறிப்பு யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் விலைமாது மறைத்து வைத்திருந்தபடியால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள் யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தார். ரொம்ப அழகான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, அந்த ஒற்றர்கள் வெளியே போகும்போது இந்த அம்மா ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. யாருக்கிட்ட? அந்த ஒற்றர்கள் கிட்ட. வாசிங்களா அந்த வசனம் 1ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? ஒரு தயவு செய்திருக்கிறபடியால் நீங்களும் என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு தயவு செய்யுங்கள். அந்த அம்மா கேக்குறாங்க, யார் மேல? கர்த்தர் பேர்ல கேக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு விசுவாசம். வேற யார் பேரை கேட்கல. யார் பேரு? கடவுளுடைய பேர்ல, கர்த்தருடைய பேர்ல எனக்கு என்ன பண்ணுங்க? ஆணையிட்டுக் கொள்ளுங்க. ஏன்னா இவங்க கடவுளை உண்மையாய் விசுவாசிக்கிறவங்க யாரு? இஸ்ரவேலர்கள். அந்த கடவுளை யார் இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க?
ராகாப் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கும் எனக்கும் நடுவுல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடுவுல இருக்கட்டும். அந்த கர்த்தர் பேரில் எனக்கு என்ன பண்ணுங்க, ஆணையிட்டு கொடுங்கள். என்ன ஆணையிட்டு கொடுக்கணுமா? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். She was asking for a symbol, sign. எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நிறைய பேர் இயேசுகிட்ட கூட என்ன பண்ணாங்க, ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்றாங்க. இங்க இந்த அம்மா அடையாளத்தை கேட்கிறார்கள். எதுக்கான அடையாளம்? மீட்பிற்கான அடையாளம். நீங்கள் யுத்தத்துக்கு வரும்பொழுது என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என்னுடைய உறவுகளும் மீட்கப்படணும். அதுக்கான ஒரு அடையாளத்தை தான். இன்னைக்கும் இந்த அம்மாவுடைய செயல்பாடு தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மீட்கிறதாக இருக்கிறது. ரைட். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர் ஷேடோயிங் நான் பார்க்கிறேன். கடவுள் மீட்கிறவராக இருக்கிறார். அவர் மீட்கப்படுவதற்கு ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்கிறார். அதே போல இங்க இந்த அம்மாவுக்கு இஸ்ரவேலின் ஒற்றர்கள் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாங்க. என்ன அடையாளம் அது? அப்பொழுது அந்த மனுஷன் அவரை நோக்கி, ரைட், அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எங்கள் ஜீவன் உங்கள் ஜீவனுக்கு ஈடு. என் ஜீவனை நீ காப்பாத்தின, உன் ஜீவனை நாங்க காப்பாத்துறோம். என் ஜீவனும் உன் ஜீவனும் ஈடு. இதுல நீங்க ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதா பார்க்கலாம். எந்த வேசியும் எந்த விலை மாதருடைய ஜீவனுக்கு நம்முடைய ஜீவனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒப்புப்படணும். ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க யாரு? இழிவானவங்க, ஈன பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப தாழ்வான பிறவி அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயம் கருதும் அவர்களை. ஆனா இந்த இஸ்ரவேலின் மக்கள், என் உயிர் உன் உயிருக்கு சமம். மனிதனை மனிதனாய் பார்க்கிற ஒரு தன்மையை இந்த இஸ்ரவேலருக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அவளும் ஒரு பெண், அவளும் ஒரு மனுஷி, அவளும் கடவுளால் உண்டாக்கப்பட்டவள். இவ்வளவு நாள் இந்த சமுதாயம் அவளை ஒரு பொருட்டா கூட நினைக்கல. அதனாலதான் அந்த அம்மாவை எங்க உள்ள கொண்டு வரல, ஊருக்குள்ள கொண்டு வரல. அந்த அம்மா ஓரத்துல வச்சிருந்தானுங்க. ஆனா இந்த ரெண்டு ஒற்றர்களுடைய வார்த்தையில் அவ்வளவு பெரிய அரசியல் அடங்கி இருக்கிறது. சமத்துவத்தை அந்த ஒற்றர்கள் சொல்றாங்க, என் உயிர் உன் உயிருக்கு சமம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? there is a equality. யாருக்குள்ள ஈக்குவாலிட்டி? நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ தவறானவன் அப்படியெல்லாம் இல்ல. என் உயிருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே அளவு மதிப்பு உனக்கும் இருக்கிறது. என் ஜீவன் உன் ஜீவனுக்கு சமம் அப்படின்றாங்க. அடுத்தது வாசிங்க. நீங்கள் இந்த காரியத்தை வெளிப்படுத்தாத இருந்ததால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வாசிங்க. அவர்களை கயிற்றினாலே ஜலன் வழியாக இறக்கிவிட்டார். ரைட். அந்த அம்மா அவங்களை காப்பாற்றி விட்டது மட்டுமில்ல, அவங்க எப்படி எஸ்கேப் ஆகணுன்ற ஒரு எஸ்கேப் பிளான் என்ன பண்றாங்க சொல்லிதான். நேரடியாக என்ன பண்ணாதீங்க, நீங்க கிளம்பி வெளியே போயிடாதீங்க. அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலையில போய் என்ன பண்ணுங்க, ஒளிந்து கொள்ளுங்கள். 3 நாள் கழித்து என்ன பண்ணுங்க, வெளியே போங்க அப்படின்றாங்க. ரைட். அடுத்தது வாசிங்க. இந்த சிவப்பு நூல் கயிற்றை, இந்த நூலுடைய அடையாளத்தை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். ரைட். இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உங்கள் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம். காரணம்னா அவங்க வேற ஏதாவது வீட்டுல இருந்தாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அவங்க எல்லாம் எந்த வீட்டுல இருக்கணும், இந்த வீட்டுல இருந்தால்தான் காப்பாற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதே போல 21ஆம் வசனத்தை வாசிங்க.
ரைட். 24ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள், அவரோடு சொன்னார்கள். இந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் யோசுவாவுக்கு என்னவா போய் நிக்குது? ரிப்போர்ட்டா போய் நிக்குது. ரைட்டா? ஏன்னா அவங்க போய் வேற யாருமே என்ன பண்ணல, விசாரிக்கல, மற்ற யாரும் என்ன பண்ணல, வேவு பண்ணல. ஆனா அந்த அம்மா, எந்த அம்மா? இந்த சமுதாயம் ஒதுக்கி வைத்திருக்கிற விலை மாதாகிய ராகாபுடைய வார்த்தைக்கு இந்த 2 ஒற்றர்களும் மரியாதை செலுத்தி அந்த அம்மா சொன்ன அப்படியே வார்த்தைகளை யார்கிட்ட சொல்றாங்க? யோசுவா கிட்ட சொல்றாங்க. நம்மளை குறித்து ஜனங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? சோர்ந்து போயிருக்கிறாங்கன்ற ஒரு ரிப்போர்ட். ரைட். இந்த அம்மா ஒரு சாதாரண பெண்ணு தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த அம்மாவுடைய வார்த்தைக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்திருக்கு, அவ்வளோ அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வீரியம் இருந்திருக்கு. அந்த வீரிய வார்த்தைகள் யோசுவா இடத்தில் போகும்போது, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா என்ன பண்றாரு? இஸ்ரவேலை யோர்தானை கடந்து அதாவது எரிகோ கோட்டையை உடைத்து என்ன பண்றாங்க? கானானை கைப்பற்றுகிறதாக நாம் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ ஒரு சில காரியங்கள் இங்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. ரைட். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவையும் அந்த நபரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்க இந்த ராகாபை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். நீங்க சொல்லுங்க, என்னென்ன காரியங்கள் இருக்கு? நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல காட்டி கொடுக்கலன்றீங்களா? கொடுக்கல. ரைட். அப்புறம் அடையாளம். ரைட். நான் இன்னொன்னு, இது நீங்க 3 கம்பேர் பண்ணோம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதோடைய ரத்தத்தை நிலைவாசலில் பூசுவாயாக. சங்கார தூதன் வரும்பொழுது வாசலில் பூசப்பட்டிருக்கிற வீட்டை அழிக்காமல் பூசாத வீடுகள்ல போய் என்ன பண்ணுவான்? அழிப்பான். இப்ப அதே வார்த்தையை தான் யார் சொல்றாங்க? ஒற்ற சொல்றாரு. இந்த கயிறு, இந்த ரத்த கயிறு, இந்த சிவப்பு நிற கயிறு உன் வீட்டில் கட்டப்பட்டிருந்தால் உன் வீட்டில் இருக்கிறவங்க அழிய மாட்டார்கள். ரைட். அந்த பாஸ்கா பண்டிகையோட நிகழ்வை இங்க பாக்குறோம். ரைட்டா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நோவாவுடைய பேழை. இந்த வீட்டுக்குள்ள அவங்க இருந்தா பாதுகாப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள உங்க குடும்பம் இல்லைன்னா எப்படி நோவா நிமித்தம் நோவாவுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டார்களோ, ராகாபின் நிமித்தம் ராகாபுடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், அவருடைய உறவுகள் யாரால பாதுகாக்கப்படுகிறாங்க? ராகாபால பாதுகாக்கப்படுகிறாங்க. அந்த பேழைக்குள்ள ஏறினவங்க பாதுகாக்கப்படுவாங்க, ராகாபுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இப்ப அப்படியே இயேசு கிட்ட வந்தா இயேசுடைய சிலுவை ஒரு அடையாளம், அந்த சிலுவையின் ரத்தம் ஒரு அடையாளம். யாரெல்லாம் சிலுவையின் அண்டையில் வருகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த கயிறு கட்டியிருக்கிற வீட்டில் வருகிறார்களோ அவர்கள் ரட்சிப்படுவார். அப்ப எப்படி இந்த ரட்சிப்புக்கு இந்த 3 அடையாளங்களும் நமக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ரைட். ராகாபை பொறுத்த மட்டும் எரிகோவில் வாழக்கூடிய ஒரு மகளாக இருக்கிறார்கள். அந்த மற்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் விலைமாது வேவுக்காரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாமல் இருந்தால். ரைட். இந்த 11ஆம் அதிகாரம் பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும். அது என்னன்னா விசுவாசத்தின் பட்டியல். யாரெல்லாம் கடவுளை விசுவாசித்தார்கள். அது எங்க இருந்து ஆரம்பிக்கும்? இல்ல, யார் பேர்ல இருந்து? ஆபிரகாம்ல இருந்து வரும். யாரெல்லாம் விசுவாசத்துல முக்கியமானவங்க அப்படின்றது. ரைட். இந்த விசுவாச பட்டியலில் இந்த அம்மா இடம் பிடிச்சிருக்கிறாங்க. எந்த அம்மா? ராகாப். ரைட்டா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அந்த அம்மா பத்தி ரொம்ப இல்ல, 1ஆம் அதிகாரத்துல வருது, 6ஆம் அதிகாரத்துல வருது. பெருசா ஒண்ணு இல்ல, 2 பேரை காப்பாத்துறாங்க. ஆனா அவங்க காப்பாத்தும் போது அவங்க சொல்ற அந்த விசுவாசத்தின் வார்த்தை ஒட்டுமொத்த சந்ததியும் பாதுகாக்கப்படுகிறது. ரைட். ராகாப் அழிந்திருந்தா இயேசுவே வந்திருக்க முடியாது அந்த வம்ச வரலாற்றுல. புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா ராகாப் சல்மானை கல்யாணம் பண்றாங்க. ரைட். அப்படிதான் நினைக்கிறேன். ரைட். ராகாப் தான். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மத்தேயு 1:5.
அப்போ ஆமா, ராகாபுடைய கணவர் யாரு? சல்மான். சல்மானுடைய ராகாப் சல்மானுடைய மகன் யாரு? போவாஸ். போவாஸ் தான் யாரு? ரூத்துடைய கணவராக நம்ம ரூத் அதிகாரத்துல பாக்குறோம்ல. அப்ப பாருங்க, அப்படியே வருகிறது. அப்போ ராகாப் என்கின்ற அந்த அம்மா இல்லைன்னா இயேசுடைய வம்ச வரலாறு பட்டியலே இல்லை. ரைட். அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. யாருக்கு தெரிஞ்சிருக்காது? ராகாபுக்கோ தெரிஞ்சிருக்காது, அந்த 2 ஒற்றர்களுக்கோ தெரிஞ்சிருக்காது. நம்ம இந்த கானானியர்களுடைய இந்த எரிகோ கோட்டையில் மதில வாழக்கூடிய இந்த விபச்சார ஸ்திரீயை நம்ம காப்பாத்துறோமே, இந்த அம்மா தான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போற இயேசுநாதரை என்ன பண்ண போறாங்க? பெற போகிற அந்த சந்ததியில என்ன பண்ண போறாங்க? இயேசுநாதருடைய சந்ததியில முக்கியமானவங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் இந்த விசுவாச பட்டியலில் யார் இணைக்கப்படுகிறார்? ராகாப் இணைக்கப்படுகிறதாக பார்க்கிறோம். அடுத்தது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுங்க. ஜேம்ஸ் 2:25. அந்தபடி ராகாப் என்னும் விலைமாது தூதரை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட பொழுது கிரியையினால் அல்லவோ. ரைட். அவங்க நீதிமான். யாரு? ராகாப். எப்படி நீதிமானாக்கப்பட்டாங்க? அவருடைய செயல்பாடுகளால், அவருடைய கிரியைகளால். ரைட். நீங்க நல்லவனா இருந்தாதான் நீதிமானான்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய செயல்பாடுகள் வழியா கூட நீங்க நீதிமானா இருக்க முடியும். அந்த ஊரே இவரை தவறானவர், பாவி, விலைமாது, விபச்சாரி, வேசி என்ற ஏகப்பட்ட பேர்களை இந்த அம்மாக்கு கொடுத்திருந்தாலும் கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற பேரு நீதிமான். ரைட்டா? முதல்ல என்ன சொன்ன அந்த அம்மா பேரு? விசுவாசத்தின் பட்டியலில் இருக்கிற விசுவாச ஸ்திரீ. இப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? ராகாப் வேசி அல்ல, ராகாப் விலைமாது அல்ல, ராகாப் நீதிமான். ஆமென். she is a righteous one. எவ்வளவு அழகான கடவுள். மனுஷன் பார்க்கிறது போல கடவுள் பார்க்கிறது. மனுஷன் அந்த ஸ்திரீயை வேசியாக, விபச்சாரியாக, விலை மாதுவாக, தன் சரீரத்தை விற்கிறவராக பார்த்தார். ஆனால் கடவுளோ அந்த பெண்ணை விசுவாசத்தின் முன்னோடியாக பார்த்தார். கடவுளோ அந்த பெண்ணை நீதிமானாக பார்க்கிறார். ரைட். அடுத்த முக்கியமான காரியம் இதில் நான் யோசித்தது, இயேசுவோட எப்படி அவங்கள கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது. ரைட். நீங்க சொல்லுங்க, வேற என்ன பண்ணலாம் இயேசுவோட கம்பேர் பண்ணும்போது? இயேசுடைய சந்ததி நம்ம சொல்லிட்டோம். ரைட். மத்தேயு 1:5 வருது. ஐயா யூத கோத்திரம். ரைட். இந்த ஜாதி வெறின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இனவெறி இருக்கு. யாருக்குள்ள ஒரு இனவெறி இருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்குள்ள. அந்த தூய்மையான ஒரு பட்டியல் இருக்கணும். இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்கள், யூதர்களோடு கலக்கணும். ரைட்டா? ஆனா இயேசுடைய அந்த மத்தேயு பட்டியல் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தூய்மையான பட்டியல்ல வரல. அவர் எப்படிதான் வராரு? கலப்படமா தான் வராரு. ரைட்டா? அப்ப கடவுள் குறிப்பிட்ட இனக்குழுவுக்கான ரட்சகர் அல்ல. யோவான்ல ஒரு வசனம் வருகிறது, மீட்பு யூதர்களிடத்திலிருந்தா வருது அப்படின்ட்டு. ஆனா உண்மையில இயேசு முழு யூதரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவருடைய பிறப்புல நிறைய கலப்படம் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த அம்மா யூதர் அல்ல. எந்த அம்மா யூதர் அல்ல? ராகாப் யூதர் அல்ல. அடுத்து வரவங்களும் யூதர் அல்ல. யாரு? ரூத். ரூத்தையும் யாரு? மோவாபிய ஸ்திரீ. அந்த அம்மாவும் புற இனத்தார் தான். அதுக்கு முன்னாடி யார் வரா? தாமார் கூட நம்ம ஒத்துக்கலாம். ரைட். அதுக்கு முன்னாடி பச்சேபால். ரைட்டா? இதுக்கப்புறம் பச்சேபால் வராங்க. பச்சேபாலை கூட ஒத்துக்கலாம். ரைட்டா? இந்த 2 பேர் யாரு கிடையாது? யூத கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனா கடவுள் அவர்கள் வழியாக தான் என்ன பண்றாரு? இந்த பூமியில் நம்ம பிறக்கிறதாக பார்க்கிறோம். ஸோ அந்த ஜீனியாலஜி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடவுள் அந்த குழு, அந்த பட்டியலை என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிவு செய்திருக்கிறார். ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இருக்கிறாங்க இருக்கு. அதுதான் இப்போ. ஆனாலும் அந்த இது இல்லைல்ல, அந்த பிறப்புன்றது ஒண்ணு இருக்குல்ல, யூத குலத்தில் பிறக்கணும்ன்றது தானே இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அவர் அப்படி அல்லன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். அதை தாண்டி நான் சில காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். 2 பேருக்குமான
செயல்பாடுகள், ரைட்டா? இந்த அம்மா ஒற்றர்களை காப்பாற்றுகிறார்கள், இயேசு தம் மக்களை காப்பாற்றுகிறதாக பார்க்கிறோம். அடுத்தது இவங்க 2 பேருமே கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை அறிந்திருக்கிறாங்க. யாரு? ராகாபும் அறிந்திருக்கிறாங்க, இயேசுவும் அறிந்திருக்கிறாங்க. இந்த அம்மா ஓரங்களில் இருக்கிற கூடியவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள். இயேசுவும் ஓரம் கட்டப்பட்ட மக்களோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது இந்த சிவப்பு நிற அந்த கயிறு, மீட்பின் கயிறு, ரைட்டா? மீட்பின் அடையாளம். இயேசுவின் சிவப்பு சின்னர சிலுவை, அது மீட்பின் அடையாளமாக நாம் பார்க்கின்றோம், ரைட்? 2 பேருக்கு இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கிறது, ரைட்? இதோடு நிறைவு செய்யலான்னு யோசிக்கிறேன், நேரமாகிவிட்டது. வேற ஏதாவது உங்களுக்கு ராகாபை குறித்து கேள்விகள் இருந்தா, இல்லை நீங்க ஏதாவது ஆட் பண்றதுன்னா சொல்லலாம். ஆல்மோஸ்ட் மேக்சிமம் ராகாபை குறித்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல பைபிள் ஸ்டடிக்கான ஒரு கேரக்டர் யாரு? ராகாப். நிறைய காரியங்கள் நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம், ஆனா அந்த அம்மாக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதை நாம் இந்த நாளிலே பிடிச்சோம். நேற்று நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு நிறைய காரியங்கள் ராகாபை குறித்து சிந்திக்கும் போது ஆச்சரியமாக தான் இருந்தது.